சங்கீதம் 147 13வது வசனம் தான் நம்ம வாக்குத்தத்தமாக நாம் வாசித்தோம். அந்த 13வது வசனத்தை முதல்ல வாசிடுவோம். சங்கீதம் 147 13வது வசனம். ஆமேன். போதும். இங்கே 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. ஆமே. உன் கர்த்தர் என்ன பண்ணு? ஸ்தோத்திரி, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் அது நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனால் அதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு சில வசனங்களை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் இல்லையா? நாம் வாசிக்கலாம். 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்க. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய பிரியப்படார். ஆமேன். ஸோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எனக்குள்ளே வைத்த செய்தியினுடைய மையப்புள்ளி இல்லையா? அந்த செய்தியினுடைய மையப்புள்ளி, அந்த சாரம்சத்துடைய முக்கியமான விஷயம் இதுதான் இல்லையா? இதை ஒரு நேரத்தில் ஆண்டவர் எனக்குள்ளே அதை உணர்த்தின காரியத்தை நான் சொல்கிறேன். அது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம், இதை நம்ம செஞ்சு முடிப்போம். ஆமேன். ஆனால் ஆண்டவர் என் மனசுக்குள்ள ரொம்ப பலமாக வச்ச ஒரு காரியம், எந்த ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது, எந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் கிடையாது. இட் இஸ் பை கிரேஸ். அது அவருடைய கிருபையினால் ஆகும். ஆமேன். அப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்போ நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாமா, நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேணாமா? ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். ஆமேன். கர்த்தருடைய கிருபையை நம்புகிறவங்க, ஆமேன், கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறவங்க, அவங்க ஒருபோதும் என்ன பண்ண போகிறது கிடையாது, வெட்கப்பட்டு போக போகிறது கிடையாது. சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, இது எனக்கும் நடந்திருக்கு. நிறைய நேரத்தில் பயங்கரமாக உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணி மெசேஜ் எல்லாம் இல்லையா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சனிக்கிழமை நைட்டு ரொம்ப உற்சாகமாக இருப்பேன், பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். காலையில் போய் என்ன பண்ண போகிறோம், செம்மையாக ஒரு மெசேஜை டெலிவரி பண்ண போகிறோன்னு நினைப்பேன். ஆனால் காலைல வந்தால் ஃபெயிலியர் ஆகிடும். காலைல டெலிவரி பண்ணுவேன், டெலிவரி பண்ண முடியாது, அது ப்ராப்பராக டெலிவரி ஆகாது, வராது, ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கும் சில நேரத்தில். ஏன் தெரியுங்களா? அதிகமான நம்பிக்கை நம்ம மேலே வச்சுருவோம், நம்ம அறிவு மேலே, நம்முடைய திறமை மேலே இல்லையா, நம்முடைய ப்ரிப்பரேஷன் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சிட்டோன்னா அங்கே தேவனுடைய அபிஷேகமும் அவருடைய கிருபையும் அதை நம்ம இழந்துருவோம். தேவனுடைய கிருபையை இழந்துருவோம், தேவனுடைய பலனை இழந்துருவோம், தேவனுடைய வழி நடத்துதலை இழந்துரும். இதெல்லாம் இழந்துட்டு அங்கே கடைசியில் வேஸ்ட் ஆகிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஆகவே எதுவாக இருந்தாலும் எதை தான் சார்ந்துக்கணும்? கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் அழகாக சொல்லுது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர். ஆமேன். எது மேலெல்லாம் அவர் பிரியப்படலை? பயங்கரமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குதிரைப்படை இல்லையா? யார் பெரிய ராஜா, யார்கிட்ட பயங்கரமான குதிரைப்படை இருக்குதோ அவர் தான் பெரிய ராஜா. அவங்ககிட்ட தான் பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்குது, பயங்கர மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? வீரர்களுடைய கால் பலன்கள் இல்லையா, அவங்க நிறைய காலாட்படைகள், ஆயிரக்கணக்கான வீரர்கள், காலாட்படைகள் எல்லோரும் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இது மேலெல்லாம் நம்பிக்கை வச்சனா நீ என்ன பண்ண மாட்ட, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆமேன். இதே தப்பை தான் தாவீதும் செஞ்சார், இதே தப்பை தான் தாவீதும் செஞ்சார். தாவீது தேவனுக்கு பிரியமான மனுஷன்தான், ஆனாலும் தன்னுடைய மிலிட்ரி பவர் எவ்வளோ என்ன பண்ணணும் பார்க்கணும், தங்கிட்ட எவ்வளோ வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யுத்தம் வந்தால் எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும். என்ன பண்ணார் தாவீது? என்ன ஆரம்பித்தார்? ஆண்டவர் சொன்னார், நீ எது மேலே உன் நம்பிக்கையை வைக்கிற,
நான் தான் உன் நம்பிக்கை. இல்லையா? தாவீது பாடும்போது சொல்லுவார், கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று பாடின தாவீது இப்போது நம்பிக்கையை கொஞ்சம் திருப்பி எங்கே வைக்கிறாரு? எவ்வளோ காலாட்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ படம் இருக்குது, எவ்வளோ வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதன் மேலே அந்த நம்பிக்கை போகும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாய் இல்லை. அது எப்படி மாறுச்சுன்னா அது சாபமாய் மாறினது. ஆமென். கர்த்தர் சும்மா கோபப்பட்டார், தாவீதை திட்டினார் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டு தாவீதை கேட்டார், 3 விதமான பனிஷ்மெண்ட் உனக்காக வச்சுருக்கிறேன், உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும் சொல்லு. ஏன்னா உன் நம்பிக்கையை நீ என்னை விட்டு திருப்பி எங்கே போகிற? வேறு இடத்துல உன் நம்பிக்கையை நீ வைக்கிற. மாம்ச பலத்தின் மேலே நீ என்ன பண்ணுற? உன் மாம்சத்தின் மேலே நீ பலத்தை வைக்கிற. மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு அதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது இல்லையா? உன் மாம்ச பலத்தின் மேலே நீ என்ன பண்ணுற? நம்பிக்கை. தாவீது தன்னுடைய மாம்ச பலத்தின் மேலே என்ன பண்ணலை? கோலியாத் முன்னாடி நிற்கும் பொழுது கோலியாத் தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பினான். உலக மனிதர்கள் நம்புவாங்க இல்லையா? உலக மனுஷன் நம்புவான் தான் மாம்ச பலத்தை. கோலியாத் அப்படி தான் நின்றுட்டு இருந்தான். ஆனால் தாவீது அப்படி சொல்லலையே. நான் என்னை நம்பலை, என் பட்டயத்தை நம்பலை, என் கேடயத்தை நம்பலை, என்கிட்ட மார்க்கவசத்தை நம்பலை, நான் எதையுமே நம்பலை, நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி நான் வரேன்னு சொன்னான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நம்பி தான் நான் இந்த யுத்தத்துக்கு வரேன் இல்லையா? அதுதான் தாவீதுடைய அறிக்கை. கர்த்தர் தாவீதை என்ன பண்ணார்? ஆமாம், வெற்றி சிறக்க பண்ணினார். ஆனால் மாம்ச பலத்தை நம்பும் பொழுது தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு? கோபம் அடைகிறார். தேவனுக்கு தாவீதின் மேலே என்ன பண்ணுது? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் இல்லையா, நான் நேசிக்கிறவன் அப்படின்னு சொன்ன தாவீது மேலே ஆண்டவருக்கு என்ன உண்டாகுது? கோபம் வருது. ஏன் கோபம் வருது? ஏன்னா அவனுடைய நம்பிக்கை மாம்சத்துக்குரிய நம்பிக்கையாக என்ன பண்ணுது? ஆவிக்குரிய நம்பிக்கையாக இல்லாமல், ஆவிக்குரிய நம்பிக்கையாக இல்லாமல், தேவனையே தன் நம்பிக்கையாக கொள்ளாமல் அவன் நம்பிக்கை இப்போ என்ன பண்ணுது? கொஞ்சம் மாம்சத்துக்குரியதாக மாறும் பொழுது தேவன் அங்கே கோபப்படுறான். ஆணுடைய பிள்ளைங்க எப்போவுமே யாரை தான் நம்பணும்? எப்பவும் ஆண்டவரை முன்னிறுத்தணும் இல்லையா? வாசம் அழகாக சொல், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு. ஆண்டவருக்கு பயந்து எதுக்கு காத்திருக்கணுமா? அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் யார் மேலே பிரியமாக இருக்கிறாரு? அப்பா எனக்கு உங்கள் கிருபை தான் வேணும் ஆண்டவரே. எல்லாம் எனக்கு பின்னாடி எல்லாமே இருக்குது, ரைட், ஓகே, என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு வேண்டியது உங்கள் கிருபை. ஆமென். என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் என் நம்பிக்கை என்ன இல்லை? அது மேலே இல்லை. எனக்கு வேண்டியது உங்கள் கிருபை. எனக்கு உங்கள் கிருபை வேணும், எனக்கு உங்கள் கிருபை வேணும், உங்கள் கிரேஸ் எனக்கு வேணும். ஆமென். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் எப்போ என் மேலே பிரியமாக இருப்பார்? நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வரும், ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரா? நீ கர்த்தர் கிருபைக்கு காத்திருக்கிறியா? ஆண்டவர் மேலே பிரியமாக தான் இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை எனக்கு வேணும், அவருடைய கிருபை எனக்கு வேணும், அவருடைய கிருபை எனக்கு வேணும். அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு எனக்கு எல்லாம் இருந்தாலும், எனக்கு எல்லாம் இருந்தாலும் எனக்கு அவர் கிருபை வேணும். ஆமென். எனக்கு எல்லாம் இருக்குது, அவர் கிருபை இல்லைனாலும் நான் அதை என்ன பண்ணிவிடுவேன்? செஞ்சிடுவேன். கிடையவே கிடையாது. ஆமென். எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனாலும் எனக்கு என்ன வேணும்? எனக்கு அவருடைய கிருபை வேணும். ஆமென். அதை நம்ம நல்லா அறிக்கையிடணும். நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 33:16 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தரை முழு இதயத்தோடும் நம்புகிறவர்கள் மேலே அவருடைய கிருபை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இருக்கும். ஆமென். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய கிருபையை வாஞ்சிக்கிறவர்கள், அவருடைய கிருபையை தேடுகிறவர்கள், ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நிற்கிறவங்க. ஆமென். ஆமாம், அப்படி யார் அவருக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் அளவில்லாத கிருபையை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுது இல்லையா? 16வது வசனம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். இதெல்லாம் வேஸ்ட்டு. தன் சேனையின் மிகுதி இல்லையா? லட்சக்கணக்கில் உங்ககிட்ட என்ன பண்ணலாம்? படைகள் இருக்கலாம், சேனைகள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் அது உன்னை காப்பாற்றாது, அது உன்னை ரட்சிக்காது இல்லையா? அது தன் ரட்சிக்கிறதற்கு குதிரை
விருதா, அது தன் வீரியத்தால் தப்புவியாது. பயங்கரமான குதிரை படம் இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே பெஸ்ட்டான குதிரை மேலே இருந்தாலும் சரி, நம்ம வேதத்தில் வாசிப்போம் இல்லையா, சில ராஜாக்கள் குதிரைகள் மேலே ஏறி தப்பித்து என்ன பண்ணுவாங்க, ஓட பார்ப்பாங்க. ஆனாலும் அவனை தொடர்ந்து போய் பிடித்து என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த குதிரையும் உன்னை என்ன பண்ண போகிறது கிடையாது, இருக்குதுலேயே த ஃபாஸ்டஸ்ட்டு இல்லையா குதிரை என்கிட்ட தான் இருக்குது, நீ தப்பிக்கலாம் முடியாது, எதுவும் உன்னை காப்பாற்றாது. ஆமேன். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். சௌரியவான்னா யார்? பாடி பில்டர். சௌரியவான் யார்? பெரிய பாடி பில்டர். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது உன்னை என்ன பண்ணாது, காப்பாற்றாது. உன் பலன் உன்னை என்ன பண்ணாது, காப்பாற்ற. தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். உன் பலம் உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாது, உன் கூட இருக்கிற படை உன்னை காப்பாற்ற போகிறதில்ல, உன் குதிரை உன்னை என்ன பண்ண போகிறதில்ல, காப்பாற்ற போகிறது இல்லை, எதுவும் உன்னை காப்பாற்றாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது, அவங்கள பார்த்துட்டே இருக்கிறார். யார் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது? தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே, இல்லையா? உங்களுடைய பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் என் மனசில் வச்சு தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய ஞானம்லாம் போதாது, உங்களுடைய சாமர்த்தியம், உங்கள் திறமை இதெல்லாம் பத்தாது, எதுவுமே இல்லை. ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான். உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக என் பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுறேன், உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள என்ன பண்ணுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமேன், இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பிள்ளைங்க மேலே என்ன பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க, அவங்களோட கூட பேசுங்க, எப்போதும் அவங்களோட என்ன பண்ணுங்கள், ஐக்கியமாக இருங்க, நல்லா என்ன பண்ணுங்கள், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனாலும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அவங்கள என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே அவங்கள என்ன பண்ணுங்கள், பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய மனதில் வைத்ததுனால அதை சொல்கிறேன், இல்லையா? உங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே அவருடைய கரத்துக்குள்ளே என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை எதுவும் அவங்கள என்ன பண்ண போகிறது கிடையாது, பாதுகாக்க போகிறது இல்லை. கர்த்தர் தான் அவங்கள பாதுகாக்க போகிறார், கர்த்தர் தான் அவங்கள பாதுகாக்க போகிறார். கர்த்தர் தான் இந்த ஆண்டில் அவங்கள என்ன பண்ண போகிறார், விசேஷித்த விதமாக ஆண்டவர் பாதுகாக்க போகிறார். ஆமேன். நான் வாசிக்கலாமா? அப்படியே 147 சங்கீதத்துடைய இந்த 11வது வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆமேன், ஆமேன். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருமே கர்த்தர் என்ன பண்ணுறாராம், பிரியமாக இருக்கிறார். நான் வாசிக்கலாம். சங்கீதம் 103 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். ஆமேன். போதும். இங்கே கர்த்தருடைய கிருபை குறித்து நாம் வாசிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும். ஆமேன். சரி, இப்போ இதுக்கு ஒரு அளவு யாராவது சொல்லுங்கள். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இல்லையா? பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? எவ்வளோ அளவு யாராவது சொல்ல முடியுமா? இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டாலையும் என்ன பண்ண முடியல, பூமிக்கும் வானத்தினுடைய உயரத்துக்கும் உள்ள அளவை ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய கிருபைக்கும் அளவே கிடையாது. ஆமேன். இவ்வளவுதான் அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆண்டு ஒரு மனுஷன் மேலே அவர் கிருபை வச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த கிருபைக்கு என்ன கிடையாது, ஒரு லிமிட்டே கிடையாது, ஒரு அளவே கிடையாது. அளவில்லாத கிருபை பாராட்டுகிறவர். ஆமேன். ஆமாம், அவருடைய கிருபை மகா பெரியது, அவருடைய கிருபை மகா பெரியது. இங்கே வேத வசனம் அழகாக சொல்லுது இல்லையா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவருடைய கிருபையினால் என்ன பண்ணுறாராம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தூக்கி என்ன பண்ணுறாரு, விசிறி அடிக்கிறார். அது எவ்வளோ தூரத்தில் போய் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது இல்லையா? வானத்துக்கு போயிட்டு கிழக்குக்கோ மேற்குக்கோ உங்களால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? பூமியில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூமியில் ஒரு கிழக்கு மேற்கு பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு ஸ்பேஸில் அட்மாஸ்பியரில் போயிட்டு கிழக்கு மேற்கு, இந்த கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் டேப் வச்சு வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை எந்த டைரெக்ஷனில் தூக்கி அடித்தாருன்னு சொன்னால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, திரும்பி அதை கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டு என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தூக்கி என்ன பண்ணுறாரு, எரிந்து விடுகிறார். நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்தில், அவ்வளோதான் இல்லையா? அந்த கணக்கே நீ நம்ம லிஸ்ட்டில் கிடையவே கிடையாது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஏன் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் பாராட்டுறாரு? 13வது வசனத்தை வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஆமேன். ஸோ இந்த அன்பை குறித்து வேதம் அழகாக எப்படி சொல்லுதுன்னா, தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல, இறங்குகிறது போல. ஹல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்லுது. அதனால தான் நம்ம அவர் அப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறோம். அது வெறும் வார்த்தைக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. எப்படி ஜெபிக்கிறது, சரி அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அப்படி கிடையாது. உண்மையாகவே அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளைப் போல தான் என்ன பண்ணுறாரு, பார்க்கிறார். ஆமேன். உண்மையாகவே நம்ம எல்லாம் அவர் அப்பான்னு கூப்பிடணும் தான் அவரே ஆசைப்படுறார். ஆமேன். ஆமாம், நம்ம எல்லாரும் அவர் அப்பான்னு மனசார கூப்பிடணும். அந்த அளவுக்கு ஒரு உறவில் நம்ம வரணும், ஐக்கியத்தில் வரணும். இவங்களாம் என்னுடைய பிள்ளைகளாக என்ன பண்ணணும், ஆமாம் மாறணும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மளாம் என்ன பண்ணணும், மாறணும்னு விருப்பப்படுகிறவர், ஆசைப்படுகிறவர் நம்முடைய பரலோக தகப்பன். ஆமேன். நம்முடைய பரலோக தகப்பன் நம்ம மேலே அவ்வளோ ஆசை வச்சுருக்கார். அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய கிருபை பாராட்டுறார். தகப்பனை போல அவர் நம்மை நேசிப்பதினாலே அவருடைய கிருபை மகா பெரியதாக இருக்குது. அவர் தகப்பனை போல நம்மை நேசிப்பதினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டாரு, எரிந்து விட்டார். ஆமேன். அப்போது அவருடைய கிருபை எவ்வளோ பெருசு. அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்துட கூடாது. அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாள் என்ன பண்ண ஆண்டை நோக்கிப்பான், ஆண்டவரே இல்லையா, இனிமேலும் ஆண்டு எனக்கு கிருபை பாராட்ட மாட்டார் அப்படின்னு நாமளே என்ன பண்ணக்கூடாது. சில நேரத்தில் பிசாசு நம்மளை என்ன பண்ணிவிடுவோம், அப்படி யோசிக்க வச்சுடுவான். நம்ம செஞ்ச அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இனிமேலுமா ஆண்டு நம்ம மேலே கிருபையாக இருக்க போகிறாரு, ஆண்டவருடைய கிருபையே நமக்கு கிடைக்காது அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிடலாம். சில நேரத்தில் பிசாசு நமக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் போடுவான். ஏன்னா அந்த இளையகுமாரனுடைய கதையை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த இளையகுமாரன் அங்கேருந்து புறப்படும்போது அதான் நினச்சான், நான் திரும்பி போனால் ஒரு வேளை அப்பா என்னை என்ன பண்ணுவார், தன் மகனாக என்ன சேர்த்துக்குவாரோ சேர்த்துக்க மாட்டாரோ தெரியலையே, சரி ஒரு வேலை போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கதறி ஒரு வேலைக்காரனாவது என்ன பண்ணுங்க என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தான் அவன் வந்தான். ஆமேன். ஏன்னா அவன் மனசுக்குள்ளே அப்படி தான் இருந்தது. ஆனால் அப்பா அவனை வேலைக்காரனாக சேர்த்துக்கல, திரும்பவும் அவனை மகன் ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துறார். ஆமேன். அதுதான் தகப்பனுடைய இருதயம். அதுதான் தகப்பனுடைய இருதயம். என்ன தான் விட்டு பிரிஞ்சு போனாலும், என்ன தான் அக்கிரமம் அமக்கலம் பண்ணிவிட்டு அவன் ஓடி போனாலும், என்ன தான் அநியாயம் பண்ணிட்டு திரும்பி வந்தால் கூட அந்த தகப்பனுடைய இருதயம் எல்லாவற்றையும் மன்னித்து, அவன் ஏற்படுத்தின நஷ்டங்கள், அவன் பேசின வார்த்தைகள், விட்டு பிரிந்து போய் அவன் செஞ்ச பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து திரும்பவும் அவனை மகனாக சேர்த்து கொண்டார். ஆமேன். நீலாம் என் மகனாக இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, நீலாம் வேலைக்காரனாக வந்துரு போ, ஏற்கனவே எனக்கு 10-20 வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அதோட வேலைக்காரனா என்ன பண்ணு இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆமேன். அவனையும் தன்னுடைய மகன் ஸ்தானத்துக்கு தான் என்ன பண்ணுறாரு. அந்த ஸ்தானம் அது மாறலை, ஆசீர்வாதங்கள் மாறினது. நல்லா புரிஞ்சுங்க, எது மாறுச்சு, ஆசீர்வாதம் மாறுச்சு, ஆனால் ஸ்தானம் மாறல. அவர் எப்போ நம்மளை பிள்ளைங்கள தான் பார்க்குறாரு. திரும்பி வந்தாலும் ஸ்தானம் மாறாது. ஆசீர்வாதங்களோட உங்கள் வாழ்க்கையில் மாறலாம். பரலோகத்துக்கு போகும்போது உங்களுடைய நன்மைகள் மாறலாம். உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, பின்விளைவுகளின் நிமித்தமாக நீங்கள் அநேக நன்மைகளை இழந்திருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது அவர் திரும்பவும் அதே அந்த ஸ்தானம், மகன் என்கிற அந்த ஸ்தானத்தையும் மகள் என்கிற அந்த ஸ்தானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய அன்பு மகா பெரியது, அவருடைய கிருபை
மகா பெரியது, மகா பெரியது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நாம் என்ன பண்ணணுமா? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக, அவரை நோக்கி பார்க்குற, அவரை நேசிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரே காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வாசிக்கலாமா? அதே சங்கீதம் 147க்கு திரும்ப வருவோம். ஆமேன். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்குது. நல்ல கர்த்தரை என்ன பண்ணுங்க? துதிங்க, பாடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமேன். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமேன். நல்ல கர்த்தரை துதிங்கப்பா. அவர் மகிமையான காரியங்களை என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறார். ஆமேன். ஆமாம், எல்லாரையும் சிதறடிக்கப்பட்டவர்களாம் ஆண்டு என்ன பண்ண போகிறாராம்? அவர் மீண்டுமாய் சேர்க்க போகிறார். எருசலேமை அவர் கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆமேன். வெறும் சரீர குணம் மாத்திரம் அல்ல, சரீர குணம் அல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறவர். ஆமென். பாடுங்க, நல்ல ஆண்டவரை துதிங்க. இருதயத்தின் காயங்கள் எல்லாம் மாறும். ஆமேன். இருதயத்தின் காயங்கள் ஆறும், நொறுங்குண்ட இருதயம் குணமடையும். இன்றைக்கி எத்தனை பேருடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்குது? பயங்கர காயங்கள் இல்லையா? பயங்கரமான வலி, வேதனை, பயம், கவலை, கண்ணீர். ஆண்டவர் அந்த இருதயத்தின் காயங்களை குணமாக்குகிறவர். ஆமேன். அவரை தவிர வேறு யாராலையும் அதை செய்ய முடியாது. அவர் தான் பரம வைத்தியர். ஆமேன். ஒன்றே தான் செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை பாருங்கள், காயப்பட்ட என் இருதயத்தை பாருங்க ஆண்டவரே, இல்லையா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அன்றைக்கு அந்த குஷ்டரோகி கேட்டது போல ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை விரித்து நாம் நிற்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை அவர் குணமாக்குகிறவர். ஆமேன். ஆமாம், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறவர், குணமாக்குகிறவர். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமேன். அவர் யார் என்று சொன்னால் வசனம் சொல்லுது, அவர் நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர், எல்ஷடாய், இல்லையா? நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமேன். யாரை உயர்த்துறாரு? ஆமேன். ஆண்டவர் நம்மளை உயர்த்தும்படி நாம் எப்படி இருக்கணுமா? சில நேரத்தில் இந்த ஆவியின் கனியை பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம் இல்லையா? ஆவியின் கனி உருவாகணும், ஆவியின் கனியை உருவாகணும்னு. ஏன் உருவாகணும்? நிறைய பேர் பரலோகத்துக்கு போகணுன்னா, ஆமாம், பரலோகத்துக்கு போனால் ஆவியின் கனி நிச்சயம் நமக்குள்ளே உருவாகி இருக்கணும். இந்த பூமியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு அது மிக அவசியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் என்ன பண்ணுறாராம்? உயர்த்துகிறார். ஆமேன். நம்ம ஜெபிக்கணும் தினமும். ஆண்டவரே, எனக்குள்ளே என்ன பண்ணுங்க? இந்த சாந்த குணம் உருவாகணும், இந்த சாந்த குணம் எனக்குள்ளே உருவாகணும் ஆண்டவரே. நான் மிக என்ன பண்ணுவேன்? எளிமையான ஒரு குணத்தை எனக்குள்ளே என்ன பண்ணுங்க? கொடுங்க, இல்லையா? இன்றைக்கி உலகம் கற்றுக் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, எனக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறபடி, தேவன் விரும்புகிறபடி என்னை உருவாக்கும் என்று ஆவியான கருத்தில் ஒப்பு கொடுக்கும்பொழுது ஆவியானவர் நம்மளை என்ன பண்ண உருவாக்குவார், தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமேன். ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறவர், தேவன் நம்மை உயர்த்துகிறவர். ஆவியானவர் எப்படி உருவாக்குவார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மை உருவாக்குவார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த சாந்த குணம் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? வரணும். சாந்த குணத்தினா ஏற்கனவே ஆவின் கனி எடுக்கும்போது எடுத்திருக்கேன். சாந்த குணம் இல்லையா? நம்முடைய எல்லா அத்தாரிட்டி இல்லையா, எந்த ஒரு அதிகாரம், எந்த ஒரு வல்லமை, கனம் எதுவாக இருந்தாலும் நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு எளிமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஈஸிலி அப்ரோச்சபிள், எல்லோரோடும் கூட இனிமையாக பழகக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எப்போதும் எல்லாரும் ஈஸியாக நம்ம அணுகக்கூடியவர்களாக, நம்மளை பார்த்து பயந்து ஓரமாக 2 அடி தள்ளி நிற்கிறவங்களாம் நம்ம என்ன பண்ணணும்? எப்போவுமே இருக்க கூடாது. சாந்த குணம் என்பது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்? நின்று சந்தோஷமாக மனம் திறந்து பேசுகிற அளவுக்கு நாம் எளிமை உள்ளவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார்.
இல்லையா? அப்படிப்பட்டவங்களை யார் உயர்த்துகிறா? தேவன் உயர்த்துகிறார். இந்த சாந்த குணம்லாம் நமக்குள்ளே வரணும். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்குள்ளே என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல சாந்த குணத்தை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க, ஆவியில் எளிமையாக இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். நல்லா ஜெபிங்க, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி ஜெபிங்க. ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை முன்வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அருமையாக உயர்த்துவார். ஆமென். உலக பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்கிறது இருக்கட்டும், அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக, நல்ல ஆவிக்குரிய குணங்கள் உங்களுக்குள்ளே உருவாகும்படியாக ஜெபிங்க. ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும்? ஆவியில் எளிமை உள்ளவனாக இருக்கணும், நான் சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும், நான் சமாதானம் பண்ணுகிறவனா என்ன பண்ணணும் இருக்கணும், இல்லையா? நான் சுத்தமாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆமாம், நம்ம ஜபத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேணாம், கவலைப்படவே வேணாம். ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஜபத்துக்கெல்லாம் பதில் தராராம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? ஆகாரம் கொடுக்கிறார். எதுவும் ஆண்டுடைய பார்வையில் அற்பமானது இல்லை, இல்லையா? இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியுமே எதுவும் ஆண்டுடைய பார்வையில் அற்பமானதல்ல. அவர் கூப்பிடுகிற ஒரு காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்குற அளவுக்கு அவர் மிகவும் எப்படிப்பட்டவர்? நல்லவர். மாத்திரம் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த சாந்த குணம் உள்ளவருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈஸிலி அப்ரோச்சபிள்னு. அந்த தேவன் அவர் மகா வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சினுடைய சத்தத்துக்கு கூட அவர் என்ன பண்ணுறாரா? செவி சாய்க்கிறார். ஏதோ ஒரு காக்கா அங்கே பசியில் என்ன பண்ணுது, கத்துதே, இந்த காக்கை குஞ்சு, அதுக்கு ஒரு ஆகாரம் என்ன பண்ணணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவனைப் போல ஒரு தேவன் கிடையவே கிடையாது. நம்ம எப்போதும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நான் சுருக்கமாக முடிக்கிறேன், ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கலாம். கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம், 19, 20. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக அங்கே முடிக்கும் போது என்ன பண்ணுறாரு? ஒரு அருமையான வசனத்தோடு முடிக்கிறார். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும், தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அப்படிங்கிறத விட அவங்களுக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறாரு? அழகாக டீச் பண்ணுறான்னு சொல்லலாம், இல்லையா? அவங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு. ஆமென். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, தாம் நேசிக்கிற ஜனங்களுக்கு, தான் அன்பு கூறுகிற ஜனங்கள், தன்னோடு உறவாடுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் அருமையாக தன்னுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். தன்னுடைய கட்டளைகளையும், தன்னுடைய பிரமாணங்களையும், தன்னுடைய வார்த்தைகளையும், இல்லையா? எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் தாவீதுக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் மாதிரி யாருக்கும் கிடைக்கல. ஏன்னா தாவீது எப்பொழுதும் தேவனை நேசிக்கிறவன், தேவனை துதிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருந்தவன். அதனால தான் தாவீதுக்கு மாத்திரம் அநேக வெளிப்பாடுகள். பைபிளில் வேறு எந்த பரிசுத்தவான்களாவது, தானியேல் ஆராய்ந்து பார்த்தாரு, அவருக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு கிடச்சிது. எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்து எப்போ விடுதலை ஆவாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். மற்றபடி வேதத்தை தியானித்து ஆராய்ந்து பயங்கரமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசனங்களை பேசின ஒரு மனிதன் என்று பார்த்தா அது தாவீது தான். ஆமென். கர்த்தரை நல்லா துதிச்சு நல்லா பாடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானித்த தாவீதுக்கு ஆண்டு அநேக வெளிப்பாடுகளை என்ன பண்ணார்? கொடுத்தார். அதனால தான் அந்த சங்கீதம் 119 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை என்ன பண்ணுங்க? திறந்தள்ளும். நிறைய அதிசயங்கள் இருக்குது இந்த வேதத்தில், இல்லையா? அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுங்க? என் கண்களை என்ன பண்ணுங்க? திறங்க அப்படின்னு கேட்குறார், இல்லையா? தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் வேதத்தின் ரகசியங்களை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதை உணரும்படி என்ன பண்ணுறாரு? சில நேரத்தில் நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாது? அது ஒன்று உள்ளேயே போகாது, அது அவங்களுக்குள்ளே வேலை செய்யாது, அது ஒருமே பலமே இல்லாமல் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு, உண்மையாக ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவர் மேல் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு வேத வசனம் அவங்களோடு கூட என்ன பண்ணும்? பேசும். ஆமென். அவங்களோடு கூட பேசும். சோர்ந்து போயிருந்தால் அவங்கள உற்சாகப்படுத்தும். பேசும், கண்டிப்பாக பேசும். ஏன்னா வேத வசனம் ஜீவன் உள்ளது. அந்த வசனம் உங்கள் கூட பேசலை அப்படின்னு சொன்னால்
அதுக்கு ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அது உங்ககிட்ட பேசலைன்னா உனக்குள்ள ஜீவன் இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது, அது பேசுது. அதை கேட்குறதுக்கு நீ உயிரோடு இல்லை, உன் காது அடைக்கப்பட்டிருக்குது. இல்லை, உனக்குள்ளே ஜீவன் இல்லை, உனக்குள்ளே உயிர் இல்லை, அதனால் அது பேசுகிற சத்தம் உனக்கு கேட்கல, அவ்வளோதான். ஆனால் அது பேசும், வேதம் பேசும். வேதத்துக்கு ஜீவன் உண்டு. அது நல்லா பலமாக பேசும், பலமாக பேசும். அந்த பேசும் உன் இதயத்தை குத்தி கிழிக்கிற மாதிரியும் பேசும். ஆமென். வசனங்கள் சாதாரணமாக பேசாது, அது பேசுகிற சத்தம் நம்ம வேதத்தில் வாசிக்கும் இல்லையா, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுன்ற இல்லையா, அது மாதிரி பேசும். உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது அந்த வசனம் அவ்வளோ பலமாக உங்களுக்குள்ளே பேசும். அதை உங்களால் நல்லா உணர முடியும். கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறாரு, ஏதோ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, சொல்கிறாரு, என்னை உணர்த்துறாரு, இது உங்களால் உணர முடியும். ஆமென். சரி, அதை அவர் நேசிக்கிற ஜனங்களோடு என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். மற்ற யாரும் அதை உணர முடியறதில்லை, யாரும் அதை அறியவும் முடியறதில்லை. வேறு எந்த ஜாதி, நம்ம ஜாதின உடனே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜாதின உடனே நம்ம ஊர் ஜாதி என்ன பண்ணிடாதீங்க, மனசுக்கு கொண்டு வந்துடாதீங்க. இது அந்த ஜாதி கிடையாது. திஸ் இஸ் அபவுட் த நேஷன் ஆர் ட்ரைப், அவ்வளோதான் இல்லையா. இப்படிப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு அவர் பாராட்டுகிற இப்படிப்பட்ட கிருபை வேறு யாருக்கும் கிடையாது. ஆமென். ஆமாம், அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் விசேஷித்த கிருபை பாராட்டுகிறார். அதை தான் புதிய பாடோடு பார்ப்போம் இல்லையா. சீஷர்கள்ட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்லார், இவைகளை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கோ அது அருளப்படவில்லை. அவங்களுக்கெல்லாம் அது புரியல, அவங்களுக்கெல்லாம் அது விளங்கலை. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டு நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை விவரித்து காண்பிக்கிறார். அவருடைய அர்த்தத்தை, அவருடைய ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். ஆமென். இது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். இது யாருக்கு தான் கிடைக்கும்னு சொன்னால், இது யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் தான் கிடைக்கும். இது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கிடைக்கும். அவங்க பைபிளை படித்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், மற்றவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஆமென். அதுதான் உண்மை. எல்லாரும் பைபிளை படிக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அது புரியுறது இல்லை. ஆண்டவரை நேசிக்காதவங்க படிக்கும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி புரியும், ஆண்டவரை நேசிக்கிறவங்க படிக்கும்போது அது வேறு மாதிரி புரியும். ஆமென். அது ஆவிக்குரிய ரீதியாக அவங்களுக்கு விளங்கும், மற்றவர்களுக்கு அது மாம்ச ரீதியாக விளங்கும். அவ்வளவுதான், ஒரே வசனம்தான். மாம்சத்தின்படி படிக்கிறவர்களுக்கு அது மாம்ச ரீதியாகவே வெளிப்படும். ஆவியானுடைய துணையோடு கூட ஜபத்தோடு படிக்கிறவர்களுக்கு அது அவங்க ஆவியோடு என்ன பண்ணும், இடைப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ண போகிறாரு, அவர் பாதுகாத்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். வாக்கு தத்தங்களை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. எதிர்மறையான எண்ணங்களெல்லாம் தூக்கி என்ன பண்ணிவிடுங்க, எரிஞ்சிடுங்க. சரியா. அது மட்டும்தான் ஆண்டவருக்கு பிடிக்காதது. முறுமுறுக்கிறது, அழுகிறது, புலம்புறது, கத்துறது, எதிர்மறையான காரியங்களை பேசுறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். என் கர்த்தர் என்மேல் நினைவாய், என் தகப்பன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய கிருபை என் வாழ்க்கையில் அளவிட முடியாதது, அது மகா பெரியது. அவர் என்னை தகப்பனை போல நேசிக்கிறவர், என் பாவங்களை எல்லாம் தூக்கி எறிந்தவர், அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாம், அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற என் தேவன் என் கண்ணீருக்கும் என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். ஆமென். மாம்ச பலத்தினால் வர்றதெல்லாம் ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்கானாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, எல்கானாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா. பொதுவாக பிள்ளைங்க அந்த காலத்தில் யூதர்கள் எதுக்கு சொல்லுவான்னா, இந்த பிள்ளை தான் என் பேரை என்ன பண்ண போகுது, நிலைநிறுத்த போகுது, இந்த பிள்ளை தான் என் பேரை காப்பாற்ற போகுது, இந்த பிள்ளை தான் என் தலைமுறை, என் சந்ததி நிறுத்த போகுது அப்படின்வாங்க. ஆனால் எல்கானாவுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் அன்னாளுடைய ஜபத்தின் மூலமாய் வந்த ஒரு பிள்ளை தான் எல்கானாவுடைய பேரை நிலைநிறுத்தினது. ஆமென். ஏன்னா அது ஜபத்தின் மூலமாக வந்த பிள்ளை சாமுவேல் இல்லையா. அந்த சாமுவேல் என்ற பிள்ளையின் மூலமாக தான் எல்கானாவின் பேர்
நிலை நிற்கிறது. எத்தனை வருஷமாக நிலை நிற்குது? 3000 வருஷமாக நிலை நிற்கிறது. அதுக்கு முன்னாடி எல்கானாவுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாங்க. ஓர்பாலுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் மூலமாக எல்கானா பேர் நிற்குமா? நிற்காது. ஏன்னா அது மாம்ச பலத்தில் வந்தது. மாம்ச பலத்தில் வந்தது அது அது தற்காலிகமானது. ஆனால் ஜபத்தினாலே வருவது, தேவனுடைய கிருபையினாலே வருவது, தேவனுடைய கிருபைக்கு காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது இல்லையா, தேவனுடைய வல்லமையினாலே பெற்றுக்கொள்வது, அது தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அந்த ஆசீர்வாதம் பேசும். அந்த ஆசீர்வாதத்துக்கு மற்ற எதுவுமே நிகராக முடியாது. அன்னாளுக்கு அதுக்கு அப்புறமாவும் நிறைய குழந்தைகள் பிறந்தது. அதுக்கு முன்னாடி எல்கானாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தது. ஆனால் ஜபத்தில் தேவனத்தில் காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு சாமுவேலுக்கு மற்ற யாருமே நிகர் கிடையாது. ஆமேன். முன்னாடி பிறந்த 5 நிகர் கிடையாது, பின்னாடி பிறந்த 5 நிகர் கிடையாது. நடுவில் இருக்கிற சாமுவேல் விசேஷமானவன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். ஆண்டவரே உடைய கிருபை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதங்கள் மகத்துவமானவைகள். அவருடைய நினைவுகள் நம்மேல் நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கிறது. ஆமேன். நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும். இந்த புதிய ஆண்டில் நல்லா என்ன பண்ண ஆரம்பிங்க? ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க? பேசுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.